இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் விளாங்குறிச்சியோட ரோடு. நல்ல நீளமா இது ஒரு 5 கிலோமீட்டர்ஸாவது போகும் இந்த ரோடுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா கிலோமீட்டர் எனக்கு தெரியல. இதை ஏன் நான் காட்டுறேன்னா, நான் இது ரொம்ப நாளா இந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு போடலாமா, போடக்கூடாதா, இதை பற்றி பேசலாமா, பேசக்கூடாதா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல. இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி அந்த ஒரு விஷயம் நடக்கிறப்போ என்னால் இதை போடாமல் இருக்க முடியல. நானுமே 3-4 வருஷமாக பார்க்குறேன் ரோடு போடுவாங்கன்ட்டு. ஸ்டில் இப்படி தான் இருக்குது. ஒரு இடத்துல பேச்சஸாகவும், ஒரு இடத்துல வந்து ரொம்ப மேடு பள்ளம். எங்கே நம்மளுக்கு மேடு பள்ளம் இருக்குன்றதே நம்மளால் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஈவன் தோ இந்த ரோடை வந்து டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு கூட நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாமல் ஒரு சில டைமில் வந்துட்டு நல்ல பள்ளத்தில் விட்டு ஏற்றி இறக்கிடுவோம். இது டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஆஸ்துமா ப்ராப்ளம்லேருந்து, லங்ஸ் ப்ராப்ளம்லேருந்து எல்லாமே வரும். அந்தளவுக்கு வந்து தூசியை கூட விடுங்க, பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பள்ளத்தில் ஏற்றி இறக்கிறப்ப பேக் பெயின்லேருந்து இல்லை ஒரு டைம் வந்து ஹேண்டில் பேரே நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. எஸ்பெஷலி உமன்ஸு. ஏன் இந்த ரோடு நான் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, இந்த ரோடு வந்து எதுக்கெல்லாம் ஜங்ஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்கூலுக்கு வந்து இது வழியாக தான் போய் ஆகணும். முக்கியமாக லேடிஸ் தான் போய் ட்ராப் பண்ணுறாங்க. நானுமே பல வருஷமாக என் குழந்தைங்களை நான் இதில் போய் தான் ட்ராப் பண்ணேன். நான் வந்து ஒரு முந்தானத்து கூட பார்த்து ஒரு லேடி வந்துட்டு பின்னாடி 2 குழந்தைங்களை வச்சுட்டு போகிறாங்க. டக்குன்னு ஒரு பெரிய பள்ளம் இல்லை, நல்ல டெப்த்தான பள்ளம். அதில் விட்டு ஏற்றுனாங்க பாருங்கள். அவங்களால ஹேண்டில் பேரை வந்து மேனேஜ் பண்ணவே முடியல. அப்படியே ரொம்ப பேனிக் ஆகிட்டு ஒரு சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டாங்க. நல்ல வேளை அவங்களால ஹேண்டில் பண்ண முடிஞ்சு, இல்லைன்னா 3 பேருமே விழுந்திருப்பாங்க. பின்னாடி அவ்வளோ காரு, ஹெவி வெஹிக்கல்ஸ்லாம் வச்சு எனக்கு பார்த்தோன்னே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஸோ நான் இதை போஸ்ட் பண்ணியே ஆகணும். என்னவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். தயவு செஞ்சு யாராவது பார்த்தீங்கன்னா, இதுக்கு சம்மந்தப்பட்டவங்கள இல்லை யாருக்காவது பவர் இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் சொல்லி இது பண்ணுங்கள். முக்கியமாக டைடல் பார்க்கு, அப்புறம் R&D சாஃப்ட்ன்ற நிறைய கம்பெனி, இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸையும் இது கனெக்ட் பண்ணுது. ஸோ ஆஃபீஸ் போகிறவங்களும் காலையில் 9 மணிக்கு அவசரமாக கிளம்பி போகிறாங்க. கரணம் தப்பினால் மரணம்னு ஒரு பழமொழி இருக்குது. இது நல்லா ஆப்ட் ஆகும் இந்த ரோட்டுக்கு. கொஞ்சம் நம்ம அஜாக்கிரதையாக போனாலும் அவ்வளோதான், விழுந்து வாரிட்டு தான் வரணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டூடல்ஸ்.